அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கால சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 6 நாட்களாக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் என்னையும் சேர்த்து கூவத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கூவத்தூரில் அழைக்கப்பட்டுள்ளோம். எப்படி அழைக்கப்பட்டுள்ளோம்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லுவோம். அது இடத்துக்கு போறது எங்களுக்கு என்னன்னு தெரியாம நாங்களா அவங்க ஒரு வண்டியில ஏற்றி இந்த இடத்துல போய் இறக்கி விட்டு எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கேயே தங்குற மாதிரி, இந்த கூண்டு கிளிகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களை தங்க விட்டாங்க. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்கிட்ட உள்ளது ஒரே ஒரு போன் தான். அந்த போனை வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய தொகுதியை சேர்ந்த மக்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சுதந்திரம் இல்லாமல் ஒரு கைதிகள் போல் மனதளவில் பாதிக்கப்பட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள் பறக்கவும் முடியாமல், வெளியே செல்லவும் முடியாமல், குடும்பத்தாருடன் பேசவும் முடியாமல், நண்பர்களுடன் பேசவும் முடியாமல் அடைக்கப்பட்ட கைதிகள் போல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்று நான் அந்த கூண்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு சாதாரண ஒரு உடையில், அதாவது மாறு உடைன்னு சொல்லுவாங்க, பெர்முடாஸ் டிஷர்ட் மட்டும் அணிந்து நான் இங்கே அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறேன். எல்லாருமே சொல்றாங்க அங்கே சுதந்திரமா இருக்காங்க, சந்தோஷமா. அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, கழக தொண்டர்கிட்ட எல்லா சட்டமன்றங்களும் பேசும்போது அவங்க சொன்ன ஒரே பதில் நம்முடைய தமிழக முதல்வர், அம்மாவால் அறிவிக்கப்பட்ட தமிழக முதல்வர் OPS ஐயாவை தான் ஆதரிக்க வேண்டும் என்று உறுதியாக மக்கள் அனைவரும் எங்களிடம் பணிந்து கேட்டுக்கொண்டார்கள். இல்லை என்றால் நீங்கள் தொகுதிக்கே வர வேணாம், மீண்டும் எலெக்ஷனுக்கே நிக்க வேணாம், நீங்கள் ஒண்ணுமே செய்ய வேணாம், நாங்கள் செஞ்சுக்கிறோன்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. சரி, உண்மையிலே 131 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ஏன் ஒழிச்சு வச்சிருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. எம்எல்ஏக்கள்லாம் எங்கடா இருக்காங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சொகுசு விடுதியில இருக்கோம்னு சொல்றாங்க. உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது சொகுசு விடுதியில போய் நீங்க தங்கி இருக்கிறதுக்கா?